வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்கும் நேயத்திற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பெரும் கருணையினால் நாம் இப்பொழுது 5வது தராவியை நிறைவு செய்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா நம்முடைய வணக்க வழிபாடுகளை ஏற்றுக்கொள்வானாக. வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் இன்னும் அதிகமாக வணக்கம் செய்வதற்கு நல்லொரு புரிவானாக. இன்றைய தராவி தொழுகையினுடைய 5வது ரக்காத்திலே ஓதப்பட்ட வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றார், இது குர்ஆனுடைய 5வது சூறாவான சூரத்துல் மாயிதாவாக இருக்கின்றது. இந்த சூரத்து மாயிதாவினுடைய 39வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், வமன் தாப மின் பாதி ظلمஹி வஅஸ்லஹ ஃபஇன்னல்லாஹ யதூபு அலைஹி இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். எவர் தன்னுடைய பாவத்துக்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கின்றாரோ, வருத்தப்படுகின்றாரோ, மேலும் தன்னை சீர்திருத்திக் கொள்கின்றாரோ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா அவருடைய பாவத்தை மன்னிப்பான். நிச்சயமா அல்லாஹு தஆலா மன்னிப்பவனும் இரக்கமுடையவனுமாக இருக்கின்றான் என்பது இந்த வசனத்தின் பொருளாகும். அன்பிற்கினியவர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா 3 வகையான படைப்புகளை படைத்திருக்கின்றார். முதலாவது படைப்பு பாவம் என்றால் என்னவென்றே அறியாதவர்கள், அவர்கள்தான் மலக்குவானவர்கள். அல்லாஹ் தன் பெருமறையிலே சொல்வார், லா யாஸூன அல்லாஹ மா அமரஹும் யஃஅலூன மா யுஅமரூன். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு சிறிதும் மாறு செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவை அப்படியே செயல்படுத்தக்கூடியவர். மலக்குடைய குணம் என்ன? அவருடைய உள்ளத்திலே ஆசை என்பது இருக்காது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படியே கேட்பாங்க, அப்படியே செய்வாங்க. அவர்கள் அல்லாஹ்வுத்தால செய்வான். நின்றுகிட்டே தஸ்பீஹ் ஓதணும், நின்றுகிட்டு தஸ்பீஹ் ஓதிட்டே இருப்பாங்க. நம்மள வாய் கேட்க மாட்டாங்க. எத்தனை நாள் ஓதணும், எவ்வளவு ஓதணும், இதை ஓதுனதுனால என்ன பலன், நீங்க இத்தனை நாள் ஓத சொன்னீங்க, ஓதியாச்சு, ஆனா ஒன்னும் பலன் கிடைச்சது மாதிரி தெரியலையே, அடுத்து என்ன செய்யணும், இது மாதிரியான கேள்விகள் மனிதன்ட்ட வரும். ஆனா அவர்களை பொறுத்தவரையில செய்வாங்க, எந்த வகையான அவருடைய உள்ளத்தில ஆசை இருக்காது. அதனால அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்க மாட்டான். அல்லாஹ் என்ன சொல்றானோ அப்படி செஞ்சுக்கிட்டே இருப்பான். இது முதல் வகையான படைப்பு. 2வது ஒரு படைப்பு இருக்கிறது, அவருக்கு ஆசை மட்டும்தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது. அதுதான் விலங்குகள், மிருகங்கள். மிருகங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆசைனா என்ன அர்த்தம்? ஆசைன்னா அது என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ அதை செய்யும். அதான் அதுக்கு பேர் ஆசைங்கிறது. ஆசை என்பது ஒரே ஒரு விஷயத்தை கொண்டு மட்டும் அல்ல, அது என்ன செய்ய நினைக்கிறதோ செய்யும். திடீர்னு செய்யணும், சாப்பிடணும்னா சாப்பிடும், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடாது. அது என்ன செய்யணும், அது என்ன நினைக்கணும்னு நினைக்கிறதோ அது செய்யும். ஷஹ்வத், ஆசை என்பது மட்டுமே அவர்களுக்கு இருக்கின்றது. 3வது ஒரு படைப்பு இருக்கிறது, அதுதான் மனிதன் என்ற படைப்பு. இந்த மனிதன் என்ற படைப்பிலே மலக்குடைய குணமும் இருக்கும், மலக்குடைய குணமும் இருக்கும். இந்த ஹைவான் என்ற மிருகத்துடைய குணமும் இருக்கும், மிருகத்துடைய குணமும் இருக்கும். இதையும் தாண்டி அக்கல் என்ற பகுத்தறிவும் இருக்கும். அந்த மனிதனுடைய உள்ளத்திலே என்ன செய்யும், சில நேரங்களிலே அந்த மலக்குடைய நல்ல எண்ணங்கள் ஏற்படும், அந்த சைத்தானுடைய கெட்ட எண்ணமும் ஏற்படும். இந்த நேரத்தில் அல்லாஹு தஆலா இவன் சிந்திப்பதற்காக அல்லாஹு தஆலா மூளையை கொடுத்திருக்கிறான், அறிவை கொடுத்திருக்கிறான். இந்த அறிவை கொண்டு நல்லா கவனிங்க, இந்த அறிவை கொண்டு இவர்கள் மலக்குடைய குணத்தை பின்பற்றுகிற நேரத்திலே இவர்கள் மலக்குகளை விட உயர்ந்தவர்களாக ஆகிறார்கள். அல்லாஹு தஆலா தன் திருமறை சூரத்து பனி இஸ்ராயீல் ஒரு ஆயத்தை கூறுகிறார், வலக்கத் கர்ரம்னா பனி ஆதம். ஆதமுடைய மக்களை நான் சங்கைப்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹு தஆலா கூறுகிறார். ஆதமுடைய மக்களை, மனிதர்களை சங்கைப்படுத்தியிருக்கிறோம் அல்லாஹு தஆலா கூறுகிறார்.
அந்த வசனத்திலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்கிறார்கள். தஃசீர் இப்னு கஸீரிலே ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை நாளையிலே இந்த மனிதர்களுக்கு அல்லாஹு தஆலா மலக்குகளை விட கண்ணியத்தை அல்லாஹ் கொடுப்பான். மலக்களை விட கண்ணியத்தை கொடுப்பான். அப்ப அந்த மலக்கள் கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய யா அல்லாஹ், இந்த மாதிரி உலகத்துல என்ன செய்யா இவர்கள் உண்டார்கள், விடுத்தினார்கள், எல்லா வகையான சுகத்தையும் அனுபவிச்சாங்க. நாங்க எந்த சுகத்தையும் அனுபவிக்க, உலகத்துல எல்லா வகையான சுகத்தையும் அவங்க அனுபவிச்சாங்க, நாங்க எந்த சுகத்தையும் நாங்க அனுபவிக்கிறேன். இந்த மறுமை நாளிலே இவருக்கு இப்போதும் கண்ணியம் கொடுக்கின்றாயே, எங்களை விட இவரை கண்ணியப்படுத்தி இருக்கிறார் என்பதால். அப்போ அல்லாஹு தஆலா சொல்வான், இவர்கள் உலகத்திலே வாழ்ந்த நேரத்திலே எல்லா வகையான சுகத்தை அனுபவித்தார்கள். இருந்தாலும் கூட இவருடைய அறிவை வைத்துக் கொண்டு மிருகத்தின் குணத்தை மிகைத்து வாழ்ந்தார்கள். உங்களுக்கு அந்த மிருகத்தினுடைய குணமான சகுவத்தின் ஆசை இல்லை, ஆசை இல்லை. ஆசை இல்லாதவன என்ன செய்யலாம்? ஆசை இல்லாத தப்பு செய்யாம இருக்கா, இருக்கா. ஒருத்தனுக்கு ஆண்மையே இல்லை, அவன் தப்பு செய்யாம இருக்கான், ஒரு பெரிய விஷயம் இல்லையே. ஆண்மை இருந்தும் கூட தவறு செய்யாம இருக்கான் பாத்தியா, அவன் தான் அது பாராட்டுக்குரியவன். இப்ப அல்லாஹ் தஆலா கூறுவானா, உங்களுக்கு ஆசையே இல்லை, ஆசை இல்லாம இருக்க, தவறே செய்யவே இல்லைன்னா இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஆனா இவர்களுக்கு ஆசை இருந்தது. ஆசை இருந்தாலும் கூட இவர்கள் செய்தாங்க, தன்னுடைய அறிவை கொண்டு சிந்தித்து செயல்பட்ட காரணத்தினால் இன்றும் இவர்கள் சிறந்தவர்களா அல்லாஹு தஆலா சொல்வான். அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு அறிவை கொடுத்திருக்கிறான். இதன் காரணமாகத்தான் மற்ற உயிரினங்களை விட அவன் சிறந்தவனாக இருக்கின்றான். இந்த அறிவை கொண்டு இவன் சிந்தித்து செயல்படுகிற நேரத்திலே மலக்குகளை விட அவன் சிறந்தவனாகின்றான். ஒருவேளை அதற்கு மாற்றமாக இந்த அறிவை இவன் பயன்படுத்தாமல் தன்னுடைய வாழ்க்கையை பாவத்திலே வீணான வழியிலே இவன் செலுத்தி விட்டால், அறிவை கொண்டு சிந்திக்கலைனா இவன் மிருகங்களை விட தாழ்ந்தவனாக ஆகின்றான். அல்லாஹ் தன் திருமறைக்கு ஒரு வசனத்தை எல்லாம் சொல்வார். வலக்க தரனாலி ஜஹன்னம கஸீர மினல் ஜின்னி வல் இன்ஸ் லஹும் குலூபன் லா யஃப்கஹூன பிஹா வலஹும் அய்யுன் லா யுப்ஸிருன பிஹா வலஹும் ஆதாம் லா யஸ்மஊன பிஹா உலாயிக லா நாமி பல்ஹும் அலல் உலாயிக ஹுல் காஃபி. அல்லாஹ் அந்த வசனத்தை சொல்வான், மனிதர்களிலும் ஜின்களிலும் சிலரை நாம் நரகத்துக்காகவே தயார் செய்திருக்கின்றோம். மனிதர்கள் ஜின்களிலும் சிலரை நாம் நரகத்துக்காக தயார் செய்திருக்கிறோம். இவர்கள் எப்படிப்பட்டவர்? அல்லாஹு தஆலா அவருக்கு 3 விஷயத்தை சொல்வார். இவர்களுக்கு அறிவு இருக்கும், ஆனால் அறிவை கொண்டு நல்லதை சிந்திக்க மாட்டார்கள். இவர்களுக்கு கண்கள் இருக்கும், நல்லதை பார்க்க மாட்டார்கள். செவிகள் இருக்கும், இவர்கள் நல்லதை கேட்க மாட்டார்கள். உலாய்க்கு அண்ணாமி வரும், இவர்கள் கால்நடைகளை போன்றவர்கள் என்பது மட்டுமல்ல, அதை விட தரம் தாழ்ந்தவர்கள். உலாய்க்கு காஃபிரூன், இவெல்லாம் மறையாளர்கள் அல்லாஹு தஆலா கூறுகிறார். அப்ப அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனோடும் ஒரு மலக்கை அல்லாஹு தஆலா படைக்கிறான், ஒரு சைத்தானை படைக்கிறான். அதாவது மலக்களுடைய குணமும் அவற்றை இருக்கும், சைத்தானுடைய குணமும் இருக்கும். அது மாதிரி மலக்களுடைய குணமும் இருக்கும். அதே மாதிரி அந்த என்ன செய்யறது, அந்த ஹைவான் என்று சொல்லக்கூடிய மிருகத்துடைய குணமான சகுவத் ஆசையும் இருக்கும். ஆசை என்பது எல்லா வகையான ஹராமான பொருளை தேர்வதாக இருக்கிறான், ஹராமை அனுபவிப்பாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கா. ஆனால் இந்த மனிதன் அறிவை கொண்டு சிந்திக்கிற நேரத்திலே இவன் என்ன செய்கின்றான்? மலக்களோடு உயர்ந்தவனாகின்றான். இவன் அந்த சிந்தனையை நல்வழியிலே பயன்படுத்தவில்லை என்றால் இவன் மிருகங்களை விட தாழ்ந்தவனாகிறது ஒரு செய்தி. இதை நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். என்னன்னா, அல்லாஹ் தஆலா இந்த வசனத்துல என்ன சொல்றான்? பாவம் செய்து தான் செய்த பாவத்துக்காக வருந்தி தன்னை திருத்தி கொண்டவள் சிறந்தவன் என்று அல்லாஹ் தஆலா இங்கே கூறுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த மனிதனிடத்துல அந்த மிருகத்துடைய குணமான ஆசை இருக்கும், சைத்தானுடைய குணம் அவன்கிட்ட இருக்கும். அதனால அதற்கு காரணமாக சில நேரத்தில் இவன் தவறு செய்து விட்டார். நான் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கல. முதல் ஒரு சப்ஜெக்ட் சொல்லிட்டேன். 2வது சப்ஜெக்ட் என்ன சொல்றேன்னா, இவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த மிருகத்துடைய குணத்தினாலோ சைத்தானுடைய குணத்தினாலோ இவன் தவறு செய்து விட்டால் அல்லாஹ் கூறுகிறான், அந்த தவறுக்காக இவன் கவலைப்பட்டால் தௌபானா என்ன அர்த்தம்? தௌபா என்றால் பெருமானா சொல்லுவாங்க, அந்நதுவு தௌபத்து, தான் செய்த பாவத்தை நினைத்து வருந்துவதான் தௌபா. அப்ப தன்னுடைய பாவத்தை நினைத்தவன் வருந்துகின்றான். வருந்தினால் மட்டும் பத்தாது, வாசலக தன்னை சீர்திருத்திக் கொண்டார், திருத்திக் கொண்டார். அப்ப 2 விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒன்னு, தன்னுடைய வார்த்தையுடைய கடந்த காலத்தில் செய்த தவறு நினைத்து வருத்தப்படும். 2வது, வருங்கால நிகழ்காலத்தில் இவன் செய்யக்கூடாது என்பது மட்டுமல்ல, வரக்கூடிய காலத்தில் அவன் செய்ய மாட்டேன் என்று தன்னை சீர்திருத்திக் கொண்டால் அல்லாஹ் தஆலாவுடைய பாவத்தை மன்னிக்கிறான் அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அறிஞர் ஒரு பக்கம் எழுதுறாங்க, இந்த உலகத்தில அல்லாஹ் தஆலா மனிதர்களை 2 வகையாக படைத்திருக்கிறார். ஒன்று,
எல்லா காலத்திலேயுமே பாவங்கள் செய்யாமல் தன்னை பாதுகாத்துக் கொண்ட மனிதர்கள் இருக்கிறார்கள். நான் சொன்னது மாதிரி அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? மிருகத்துடைய குணம் இருக்கும், சைத்தானுடைய குணம் இருக்கும். ஆனால் அறிவை கொண்டு அவர் நல்வழியிலே ஆரம்பத்திலே வைப்பார்கள். சொன்ன புரியுது அவங்களுக்கு? சைத்தானுடைய குணம் இருக்கும், எல்லா வகையான கெட்ட குணங்களும் இருக்கும், கெட்ட எண்ணங்கள் அவருடைய உள்ளத்துல வரத்தான் செய்யும். ஆனால் தன் அறிவை வைத்து பாவத்தை விட்டு தன்னை பாதுகாத்துக் கொண்டு இயற்கையிலேயே நல்லவராக வாழ்ந்தவரும் இருக்கின்றார்கள். அப்படி எல்லாம் சில அடிப்படைத்திருக்கிறார். உதாரணமாக சொல்லலாம், அபூபக்கர் சித்திக் அவரை சொல்லலாம். அபூபக்கர் சித்திக் இடத்துல கேட்கப்பட்டது, ஈமானை ஏற்றுக்கொண்டதுக்கு பிறகு ஒருத்தர் கேட்டாரு, நீங்கள் அறியாமை காலத்திலே மது அருந்திருக்கிறான்னு கேட்டாங்க. அறியாமை காலத்துல மது அருந்திருக்கிறான், அந்த காலத்துல மது அருந்துவது என்பது தீ குடிக்கிறது மாதிரி. அவன் கேட்டாங்க, இவரை பெரிய செல்வந்தர் கேட்டாங்க, ஏதாவது மது அருந்திருக்கிறாய்வா? அவன் சொன்னா, நான் குடிச்சதில்லை. ஏன் நீங்க வந்து குடிச்சதில்லை? ஆச்சரியமா இருக்குவா? அவங்க சொன்னாங்க, அதை குடித்தால் என்னுடைய அறிவு மங்கி போய் விடுகின்றது, என்னுடைய அறிவு மங்கி போய் விடுகின்றது, என்னுடைய கண்ணியத்துக்கு களங்கம் ஏற்படுகிறது, அதனால நான் குடிச்சதே இல்லைன்னு சொன்னாங்க. அப்ப இது மாதிரி ஆரம்பத்துல இருந்தே தன்னுடைய அறிவை பயன்படுத்தி நல்வழியிலே வாழ்ந்த மக்கள், எல்லா காலத்திலுமே பிறந்ததுல இருந்தே பாவத்தை விட்டும் பாதுகாப்பாக வாழ்ந்த மக்கள் இப்படி சில பேர் இருக்கா, பாராட்டுக்குரியவர்கள். ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு ஏதாவது தவறுகள் செய்திருந்தால் இவரைத்தான் அல்லாஹ் அந்த வசனத்திலே கூறுகிறார். ஒரு காலத்தில் தவறு செஞ்சாங்க அப்படின்னா என்ன செய்யுது? வாழ்க்கையிலே தவறு ஏற்படுறான், ஆனால் வாழ்க்கையை தவறாகிவிடக்கூடாது. அதான் பெருமானார் சொல்வாங்க, குல்லு பனியாக ஹத்தாவும் ஹைரு ஹத்தாயின தவ்வாபூன். ஆதமுடைய மக்கள் தவறு செய்யக்கூடியவர்கள். அவரை சிறந்தவர் யாருன்னு சொன்னால் தன்னுடைய தவறை நினைத்து வருத்தப்பட்டு வரக்கூடிய காலங்கள் இந்த தவறை செய்யாமல் தன்னை திருத்தி கொண்டார்களே, இவெல்லாம் சிறந்தவர் வா பெருமானார் சொன்னார்கள். அதைத்தான் அல்லாஹ் இங்கே கூறுகிறான். இது இரண்டாவது வகையான மக்கள். ஒரு காலத்தில் தவறு செஞ்சாங்க, அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? தவறை நினைத்து திருந்தி இந்த உலகத்திலே சிறந்தவர்களாக வாழ்ந்த மக்கள் புராண மக்கள் இருக்கிறார். வரலாற்றில் நிறைய வரலாறு இருக்கிறார். அப்துல்லா முபாரக் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய அறிஞர் இருந்தாங்க. நான் புகாரி ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர் அப்துல்லா முபாரக். அவங்க ஆரம்ப காலத்துல செய்வாங்கன்னா இளமை பருவத்துல தன்னுடைய வீட்டுடைய மாடியில என்ன செய்வாங்க என்று என்ன செய்ய, இரவு நேரத்துல மது அருந்திக்கிட்டு இன்னிசை கச்சேரியில செய்து கொடுத்துவான். நண்பர்களோட சேர்ந்துக்கிட்டு மது அருந்திக்கு என்ன செய்வாங்க, ஆட்டம் பாட்டம் சொல்லிட்டு என்ன மியூசிக் அடிச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க, ஒரு டான்ஸ் ஆகிக்கிட்டு இருப்பாங்க. அம்மா துவா செஞ்சுட்டே இருப்பாங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைக்கு ஹிதாயத்தை கொடு, நல்வழியை கொடு, அவனை ஹதீஸ் கலையில பெரிய மேதையாக ஆட்டம். மேல ஒதுக்கிட்டு என்ன செய்யறது, மேல ஆட்டம். கீழே தாய் துவா செய்வாங்க, யா அல்லாஹ் அவனை ஹதீஸ் கலையுடைய பெரிய மேதையாக ஆக்குது. அல்லாஹ் தன்னுடைய உள்ளத்துல மாற்றத்தை ஏற்படுத்தினா. புகாரி சொல்லுவாங்க, நான் படித்த ஆசிரியர்ல அப்துல்லா முபாரக்கை போன்ற அறிஞர் யாருன்னு சொல்லுவாங்க. வரலாற்று மாலிகுல் தீனார் சொல்லக்கூடியது. மாலிகுல் தீனார் யாரு? முதல் வந்து கேரளாவில் வந்து காசர்கோட்ல வந்து பள்ளிவாசல் கட்டிருக்காங்க இல்லையா? இந்தியாவுடைய முதல் பள்ளிவாசல கட்டணும் அப்துல்லா மாலிகுல் தீனார் தான். முதல் பள்ளிவாசல் கட்டணும் மாலிகுல் தீனார் அவங்க தான். இவங்க என்ன அரபு நாட்டுக்காரவங்க. அரபு நாட்டுல இருந்து வந்து என்ன செய்யறாங்க, உணவுல பள்ளிவாசல் கட்டாங்க. ஆரம்பத்துல ஒரு பெரிய குடிகாரம், ஆரம்பத்துல பெரிய குடிகாரராக இருந்தான். வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தா, நேரடியை கொடுத்தா, திருந்தாங்க. என்ன செஞ்சாங்க, முதல்ல பள்ளிவாசல் கட்டி இந்த இஸ்லாம் இந்தியாவிலே வளர்வதற்கு ஒரு அடிப்படை காரணமாக எவ்வளவு பெரிய நீதி காபத்துல்லாஹ் இமாமாக இருந்தார். அவங்க ஒரு புதிய திருட்டு கூட்டத்துக்கு தலைவராக இருந்தார். அவங்களுக்கு கீழே 40 திருடர்கள் திருடுவாங்க. இரவு நேரத்தில் திருடுவதற்கா ஒரு வீட்டுடைய செவத்துல உட்கார்ந்துருப்பான். உள்ள இருந்து ஒரு குரான் ஓதக்கூடிய சத்தம் ஒருத்தர் ஓதுவார். வீட்டுல ஓதா ஒருத்தர் ஓதுவா, அலமியாதி இல்லதி ராமனம் தர்ஷா புதுபோதிக்கு இல்ல, அல்லாஹுவை பயந்து திருந்துவதற்கு நேரம் வர நேரம் கேட்பான். அல்லாஹுவை நினைத்து அஞ்சி திருந்துவதற்கு நேரம் வரலையா ஈமானுடைய மக்களுக்கு? அந்த ஆயத்தை ஓதுறோம் அப்படியே செய்வார், உள்ள குதிக்கிறோம், வெளியே குதிச்சுவார். சொல்லுவார், அல்லாஹ் என்னை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு, ஏன்னா திரும்புறதுக்கு நேரம் வரலையா, அல்லாஹ் என்னை கேட்கிற மாதிரி இருக்கு, இதோட நான் விட்டுட்டேன், நீங்க என்னவோ செஞ்சுட்டு சொல்லி தன்னுடைய தோதோட சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு கால பாவத்துக்கு இந்த தலைவரா இருந்தீங்க, இப்ப நன்மையில பற்றி நீங்க தனியா போறல, நாங்க உங்களோட சேர்ந்து திருந்துறோம். அன்னைக்கு திருந்தாங்க, ஹரம் ஷரீஃப் காபத்துல்லாஹ் இமாமாக இருந்தாங்க. அதனால ஒரு காலத்திலே செஞ்சாங்க, தவறுகள் செய்த மக்களாக இருந்தாலும் கூட காலம் பூரா தவறே செஞ்சு அப்படியே அழிஞ்சு வரக்கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ஒரு காலத்துல தப்பு செஞ்சியா தொலைஞ்சு போ, அதுக்கு பிறகு என்ன செய்ய, தன்னுடைய தவறை மீட்டி யார் கவலைப்பட்டார்களோ, தன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்தி கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்கின்றான். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் மன்னிப்போ மட்டுமல்ல இரக்கமுடையவனாக இருக்கிறார். அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வாழும் காலத்திலே
நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நம்முடைய வாழ்க்கையை சீர்திருத்தி சிறந்த மக்களாக வாழ்வதற்கு அல்லாஹ்